இந்த நாளிலும் கூட கர்த்தர் அடியோனோடு கூட பேசின அநேக தீர்க்க தரிசனங்கள் கடைசி நேர எழுப்புதலுக்காகவும், அது மாத்திரமல்ல இந்த உலகத்திலே இந்த நாட்களில் நிறைவேறி கொண்டிருக்கிற அநேக காரியங்களை உலகத்தில், தேசத்தில், தமிழ்நாட்டில், பட்டணங்களில், சபையில், ஒவ்வொரு பகுதியிலையும் ஆண்டவர் சொல்லியிருக்கிற அநேக காரியங்கள், அதை விட மேலாக, அதாவது இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள், ஆவிக்குரிய வட்டாரம் என்று சொல்வதற்கு இந்த நாட்களில் எதுவும் கிடையாது. அதனால இது கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிற அநேக காரியங்களையும் தேவன் தீர்க்க தரிசனமாக என்ன செய்திருக்கிறாங்க, அடியோனோடு கூட வெளிப்பாடுகள் மூலமாக, வேத வசனத்தின் மூலமாக தேவன் அடியோனுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த வெளிப்பாடுகள் யாவே எழுப்புதல் ஊழியங்கள் என்கிற யூடியூப் சேனல்ல ஏற்கனவே பதிவு கொடுத்திருக்கிறோம். கிறிஸ்தவ வட்டாரத்தில் நிறைவேறி கொண்டிருக்கிற காரியங்களே அதுல இலைமறை காயாக யாருடைய பெயரும் அதில் குறிப்பிடாதபடிக்கு அதுல என்ன செய்யப்பட்டிருக்கு, பதிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த தீர்க்க தரிசன டைரியில யார் யாரை குறித்து தேவன் சொன்னாங்க அப்படிங்கிறது எல்லாம் இதுல எழுதப்பட்டிருக்கிறது. சரி, பதிவு கொடுக்கப்பட்டது இந்த கிறிஸ்தவ வட்டாரத்தில் நிறைவேறி கொண்டிருக்கானா? அப்படியே நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆமா, இதை சபை என்ன செய்து கொண்டிருக்கிறது, பார்த்து கொண்டிருக்கிறது. ஏன் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ வட்டாரத்திலையும் நம்ம பார்க்கிறோம் அந்த பதிவுகளை. யாவை எழுப்புதல் ஊழியங்கள்ங்கிற யூடியூப் சேனலில் போய் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா, செய்திகளுடைய இடையில தீர்க்க தரிசனங்கள், தேவன் வெளிப்படுத்தின காரியங்கள் இருக்கிறது. அநேக காரியத்தை ஆண்டவர் இந்த கிறிஸ்தவ வட்டாரத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. இது ஆவிக்குரிய வட்டாரமாக ஏறக்குறைய ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பாக இது ஒரு ஆவிக்குரிய, ஒரு பயபக்திக்குரிய, அதாவது அன்றைக்கு ஊழியர்களை பார்ப்பாங்க அப்படின்னா கையெடுத்து கும்பிட்டாங்க. இன்னைக்கு ஊழியம் அப்படின்னா போயா அப்படின்ட்டு போகிற அளவுக்கு வந்துட்டு. காரணம் என்னன்னா, மலிந்து விட்டது, அவ்வளவுதான். ஆமாம், ஏன் அப்படின்னா அபிஷேகம் இல்லாதவர்கள் தனக்கு தன்னுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக பிரசங்கியாகவும், பாடகனாகவும், ஆராதனை வீரனாகவும் மேலே ஏறி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கிறிஸ்துவுடைய நாமத்தை தூஷிக்கும் அளவிற்கு இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறாங்க. யார் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், யார் அபிஷேகம் பண்ணப்படாதவர்கள், யார் பரலோகத்தின் தேவனாலே இந்த பூமியிலே தன்னுடைய ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், யார் தெரிந்து கொள்ளப்படாதவர்கள், யார் பரலோகத்தின் தேவனாலே அதிகாரப்படுத்தப்பட்டவர்கள், யார் அதிகாரப்படுத்தப்படாதவர்கள், யார் தேவனுக்காக இந்த பூமியிலே அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக, அவர் சத்தத்தை கேட்டு ஓடுகிறவர்களாக இருக்கிறார்கள், யாரு தன் மனம் போன போக்கிலே சுய சித்தத்தையும் சுய ராஜ்யத்தையும் கட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதை இன்றைய நாட்களில விசுவாச வாழ்க்கையில் இருக்கிறவர்களுக்கும் அதை கண்டுகொள்ள முடியவில்லை, ஊழிய வாழ்க்கையில இருக்கிறவர்களுக்கும் கண்டு கொள்ள முடியலை. ஏன் அப்படின்னா மத்தேயு 24:24 படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே இந்த நாட்களில் என்ன செய்யப்பட்டிருக்காங்க, வஞ்சிக்கப்பட்டு போகிற அளவுக்கு பெரிய அடையாளங்கள், அற்புதங்கள் இன்னைக்கு என்ன செய்கிறாங்க, மாந்திரிகத்தினாலே என்ன செய்கிறாங்கன்னா அடையாளங்கள், அற்புதங்கள் செய்கிறாங்க. இப்படி தொட்டா கீழே விழுறாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக கேட்டீங்க அப்படின்னா அவங்க பரிசுத்தம் கிடையாது. அவங்களும் பெண்களோடு தவறான காரியங்களில் காணப்படுகிறவர்களாக என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. ஆனால் மாந்திரிகத்தை வைத்து என்ன செய்கிறாங்க, இப்படி தொட்டா கீழே விழுற மாதிரி. ஆமாம், குறி சொல்லுகிற ஆவிகளை தன்னோடு கூட அந்த மாந்திரிகத்தை வைத்து இன்றைக்கு என்ன செய்கிறாங்க, அநேக ஊழியங்களை சபைகளுக்குள்ள நிறைவேற்றுகிறாங்க. இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். இந்த பட்டணத்தில் ஒரு ஊழியக்காரர் என்ன செய்திருக்கிறாரு, அநேக சபைகளிலையும் சரி ஊழியர் மீட்டிங்குமே இங்கே என்ன செய்திருக்கிறாரு, நடத்தி இருக்கிறாரு. பெரிய பெரிய சபைகளில் 2 நாள் கன்வென்ஷன் நடத்தியிருக்கிறாரு, 3 நாள் கன்வென்ஷன் நடத்தியிருக்கிறாரு, 4 நாள் கன்வென்ஷன் நடத்தியிருக்கிறார். இப்படிப்பட்ட பல பகுதியில் மாந்திரிகத்தை வைத்து அவர் ஊழியம் செய்த ஒரு நபர் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் என்ன செய்திருக்கிறார், இந்த பட்டணத்திலே அவர் நிறைவேற்றியிருக்கிறார். இது மாத்திரமல்ல, தமிழ்நாடு முழுவதும் இப்படிப்பட்ட அநேக, அதாவது மாந்திரிகத்தை வைத்து இன்னைக்கு ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறாங்க. அது நமக்கு என்ன செய்யலை அப்படின்னா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு வஞ்சிக்கப்பட்டு போயிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஆவியை பகுத்தறிகிற வரம் இருக்குமே ஆனால்
ஆவியை பகுத்தறிகிற வர ஒரு பகுதி, இன்னொன்று ஒரு வெளிப்பாட்டு வரம் இருக்கணும். தேவனோடு நம்முடைய ஐக்கியம் இருக்குமே ஆனால் ரொம்ப இல்லாட்டா கூட ஏதோ கொஞ்சமாவது ஆண்டவர் என்ன செய்திருவாங்க, இவர் சரியில்லாத நபருங்கிறத ஏதாவது ஒரு பகுதியில் ஆண்டவர் என்ன செய்வாங்க, சொல்லி கொடுப்பாங்க, வெளிப்படுத்தி கொடுப்பாங்க. ஆனால் இன்னைக்கு தேவனோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை இன்றைக்கு என்ன கிடையாதுன்னா இல்லை. எல்லாரும் எப்படின்னா ஊழியத்தில் ஒரு இயந்திர வாழ்க்கை வாழ்ந்தது போல தேவ சமூகத்தில் அமருகிற ஒரு பகுதி இல்லாததுனால தான் இன்றைக்கு அநேக வஞ்சகர்கள் வந்து அநேக சபைகளையே வஞ்சித்து விடுகிறார்கள். அப்படி வஞ்சிக்கப்பட்டு போன சபைகள் பட்டணத்தில் இருக்கிறது. ஜனங்களுக்கு தெரியாம என்ன செய்கிறாங்க, அது சபைகள் என்று போய் கொண்டிருக்கிறாங்க. முதல்ல ஜனங்களுக்கு தெரியணும் எது சபை, யாரு ஊழியர், யாரு விசுவாசி. இதெல்லாம் ஏற்கனவே இந்த கிராஸ் டிவியின் மூலமாக யாவை எழுப்புதல் ஊழியங்கள் என்கிற யூடியூப் சேனல் மூலியமாக பதிவு கொடுத்துருக்கிறேன். கொஞ்சம் கொடுத்துருக்கிறேன். வசனத்தின் அடிப்படையில் கொடுத்துருக்கிறேன். வசனம் இல்லாத எந்த ஒரு சுய கருத்தையும் யாரு பேசினாலும் அதை நம்ம என்ன செய்யக்கூடாது. கலாத்தியர் 1 சொல்லப்பட்டது போல பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் வந்து சொன்னா கூட அதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது.